அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேஎன் வகையில டே 39க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றான்னு பாருங்களேன். ஒரு விளையாட்டு திறன் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் செங்கோண முக்கோணம் வரைஞ்சிடலாம். இதுல செங்கோணத்தை தாங்கும் பக்கம்னா இதான் எனக்கு செங்கோண முக்கோணம். அப்போ இதுல தாங்கும் பக்கங்கள் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 50 இன்னொன்னு 80. திடலின் சிமெண்ட் பூச ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் ஆகும். அப்படின்னா மொத்த செலவு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு பரப்பை பாருங்க. செங்கோண முக்கோணத்துக்கு பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ 1/2 இன்ட்டு 50 இன்ட்டு 80. 1 இங்க 4 0. அப்போ 0 0 5 20 2000 வரும். 2000 இன்ட்டு 5 ரூபாயால பெருக்கிடுங்க. 1 2 3 ஈரஞ்சா 10 வரும். இப்போ ஆன்சரு 10,000 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து செகண்ட் சம். 5 எண்களின் சராசரி 180. அவற்றில் ஓர் எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். கரெக்டா? இப்போ சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 180. சமேஷன் எக்ஸ் என்னன்னு தெரியாது, பை சமேஷன் எக்ஸ் பை என். மொத்தமா எத்தனை நம்பர் இருக்கு? n நம்பர், 5 நம்பர் இருக்கு. அப்போ சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 180 இன்ட்டு 5 0 8 40 மிச்சம் 4 ஓரஞ்சு 5 9. அப்போ அந்த 5 நம்பரை கூட்டினா எனக்கு என்ன வருதுன்னா 900 வருது. இப்போ ஓர் எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது. x1 பார் ஈக்குவல் டு இன்னொரு தடவை ஃபார்முலா எழுதும். சமேஷன் x1 பை n1. இப்போ எனக்கு சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 155. சமேஷன் x1 பை ஒரு நம்பரை நான் நீக்கிட்டேன். அப்போ என் கையில எத்தனை நம்பர் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் 5 நம்பர் இருந்துச்சு, ஒரு நம்பர் எடுத்துட்டா இப்போ 4 நம்பர் இருக்கும். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிருங்க. 155 இன்ட்டு 4 5 20 மிச்சம் 2 5 20 22 மிச்சம் 2 ஒரு நாள் 4 660. அப்போ நீக்கப்பட்ட எண் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிருங்க. 900 மைனஸ் 620. அப்போ எவ்வளவு வரும் அப்படின்னா இங்க ஒரு 80. 80னா 700 200 280 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல் சம் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட நம்பர் கொடுத்து சராசரி கொடுத்துருவாங்க. ஒரு எண்ணை எடுத்ததுக்கு அப்புறம் சராசரி இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து 3ஆவது சம். 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. சிக்மா திட்ட விளக்கத்தை சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதிப்புடன் 4 கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ திட்ட விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் பிளஸ் பண்ணா மைனஸ் பண்ணா எனக்கு திட்ட விளக்கம் வந்து மாறாது, அதே தான் எனக்கு வரும். இப்போ கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்கன்னா 1ஓடையும் ஒரு 3 ஆட் பண்றோம் அப்படிங்கிறோம். அப்போ எனக்கு புதிய திட்ட விளக்கமும் என்ன வரும் அப்படின்னா சேஞ்ச் ஆகாது, அதே தான் வரும் 3 அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்க அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து திட்ட விளக்கத்தை அப்படியே ஸ்கொயர் பண்ணா போதும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணுங்க, ஆன்சரு 9 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டினா கழிச்சா திட்ட விளக்கம் மாறாது, பெருக்கினா வகுத்தா திட்ட விளக்கம் வந்து என்ன நம்பரை பெருக்கிறோமோ அதை திட்ட விளக்கத்தோட பெருக்கிடணும், எந்த நம்பரை வகுக்கிறோமோ அதை திட்ட விளக்கத்தோட வகுத்துடணும். பிளஸ் பண்ணா மைனஸ் பண்ணா எனக்கு சேஞ்ச் ஆகாது. அடுத்து 4ஆவது சம். அடுத்து வரும் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதோட ஒரு 2 கூட்டினா 13, இதோட ஒரு 4 கூட்டினா 17, அடுத்து இதோட ஒரு 2 கூட்டணும், இதோட ஒரு 4. அப்போ அடுத்து என்ன? 2 4 2 4. அப்போ அடுத்து 2 23ஓட 2 கூட்டினா 25 வரும். ஏ ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். அடுத்து 5ஆவது கொஸ்டின்.
ஷியாமின் மாத வருமானம் 12,000. அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் 1200 எனில் சேமிப்பு மற்றும் செலவின் சதவீதத்தை காண்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10% மாதிரி இருக்கும். கண்டுபிடிச்சிடலாம். சேமிப்பு சதவீதம் ஈக்குவல் பெர்சன்டேஜ் கேட்கறதுனால இன்ட்டு 100. கீழே வந்து மொத்த பகுதி. மொத்தம் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்? 12,000. மேலே வந்து நமக்கு தேவையானது சேவிங்ஸ் வந்து எவ்வளோனா 1200. அப்போ 1 2 1 2 1 1 1 இங்கே 1 0. அப்போ சேவிங்ஸ் வந்து 10%, செலவு வந்து எவ்வளோ வரும்னா 90% வரும். அப்படின்னாக்கா ரெண்டையும் கூட்டினா எனக்கு 100% வரும். சேமிப்பு செலவு 10 90 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த சம் பாருங்க. ஒரு வண்ண தொலைக்காட்சியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை விலை குறைந்தது. 2% கொடுத்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா x + y + x × y / 100. அதிகரிச்சா பிளஸ், குறைஞ்சிச்சு அப்படின்னா மைனஸ் போடணும். அப்போ 30 - 40 + 30 × -40/100 அப்படின்னு சொல்லி வரும். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா -10, 2 0க்கு 2 0, -12. அப்போ ஆன்சரு -22%. நெகட்டிவ் பதிலாக குறைவுன்னு போட்டிருப்பாங்க. 22% குறைவு அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 7வது சம். சுருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம இந்த 5 எப்படி 25 எப்படி எழுதிக்கலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 9 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அப்போ a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? a - b × a + b. அப்போ x - 5 × x + 5 கீழே வந்து x + 3. டிவைட் என்னவா மாறும்? இன்டா மாறும். இன்டா மாறும் போது இது தலைகீழா போகும். தலைகீழா போனால் a² - b². அப்போ x - 3 × x + 3 கீழே x + 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் ஒன்றும் கேன்சல் ஆயிரும். இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசியாக நம்ம கையில் என்ன இருக்குன்னா x - 5 x - 3 x + 5 வரும். x - 5 மைனஸ் மைனஸ் அதனால ப்ளஸ். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து போர்ட் மாஸ் வச்சு ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போ 2/7 மைனஸ் இங்கே வந்து 1/4. டிவிஷன் வந்து இன்டா மாறும். இன்டா மாறும் போது இது தலைகீழா போகும். தலைகீழா போனால் 3/2 மைனஸ் 5/6. அடுத்து 2/7 மைனஸ் எதுவும் கேன்சல் ஆகாது. 3/8 மைனஸ் 5/6. அடுத்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24ன்னு வரும். 24னா இங்கே 3ஆல், அப்போ மேலேயும் 3ஆல் பிரிங்கன்னா 9 மைனஸ் இங்கே 4ஆல், மேலே 4ஆனா 20. அப்போ 2/7 மைனஸ் 9ல் 20 போயிடுச்சுன்னா -11. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11/24. அதுக்கப்புறம் எல்சிஎம் வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க. அதான் நமக்கு எல்சியமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ ரெண்டையும் பெருக்கிறது தான் நமக்கு எல்சியம். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 20 7 140, 4 7 28. அப்போ 168. இங்கே 48 + 77. 85 125/168. 125/168. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்த சம். பின்வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முக்கோணத்தின் பக்கம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிதாகோரியன் ட்ரிபிளெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுலேயும் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. இப்போ முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாதுன்னா ஏதாச்சும் 2 எடுத்து ஆட் பண்ணும் போது நமக்கு தேர்ட் சைடோட பெருசா வரணும். எந்த 2 எடுத்து பண்ணாலும் எத்தனை பாசிபிள் இருக்கோ அத்தனை பாசிபிள் எடுத்து பண்ணும் போது தேர்டோட எனக்கு பெருசா வரணும். இப்போ இது 2 எடுத்து ஆட் பண்ண என்ன வரும்? 9 > 6. இது கரெக்டா வருது. இது 2 எடுத்து ஆட் பண்ணா 11 > 4 கரெக்டா இருக்கு. இது 2 எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா 10 > 5. கரெக்டா இருக்கா? அடுத்து இங்க பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் இது 2 எடுப்போம். 7 வந்து 5ஓட பெருசா இருக்கு. கரெக்ட். அடுத்து இது 2 எடுங்க. 9 வந்து 3ஓட பெருசா இருக்கு. கரெக்ட். அடுத்து இது 2 எடுங்க. 8 வந்து 4ஓட பெருசா இருக்கு. அப்ப இது கரெக்டா இருக்கு. அடுத்து இங்க பாருங்களேன். 5 > 4 கரெக்ட். 7 > 2 கரெக்டா இருக்கு. 6 > 3 கரெக்டா இருக்கு. அப்ப இது மட்டும் எனக்கு வராது. இது 2 ஆட் பண்ணுங்களேன். 2 + 3 5 > 1 பார்த்தா
இது நமக்கு வராது. கரெக்டா? அப்போ டி ஆப்ஷன். ஏதாச்சும் ரெண்டு இடத்த ஆட் பண்ணும்போது இன்னொன்னு விட நமக்கு பெருசா இருக்கணும் ஆன்சர். ஓகேவா? பித்தாகோரியன் ட்ரிப்ளெட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 6 8 10 இது வந்து ஒரு பித்தாகோரியன் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 36. இதை ஸ்கொயர் பண்ணா 64. இதை ஸ்கொயர் பண்ணா 100. இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு தேர்ட் இது கிடைச்சிருது. கரெக்டா? அப்படி கிடைச்சிச்சுன்னா அது வந்து பித்தாகோரியன் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வட்டத்தில் வட்ட மையத்தை நோக்கி PQRST ஆகியோர் அமர்ந்துள்ளனர். டி என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக 5 பேர் உட்காந்துருக்காங்களா? 1 2 3 4 5 5 பேர். டி என்பவர், அப்போ டி எங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். டி என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக ஆர் என்பவரும். டி இங்க இருக்காங்கன்னா இது அவங்க லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போ டிக்கு அடுத்தபடியாக ஆர் இருக்காங்க. அதே மாதிரி எஸ் மற்றும் டிகே இருவருக்கும் இடையே பி என்பவர். டி இங்க பிக்ஸ் பண்ணிட்டோமா? அப்ப எஸ் இங்க பிக்ஸ் பண்ணணும். அப்பனா தான் ரெண்டு பேருக்கு நடுவுல பி என்பவர் அமர்ந்திருப்பார்கள். எனில் ஆர் என்பவருக்கு இன்னும் என்ன மிஸ் ஆகுது? கியூ மட்டும் மிஸ் ஆகுது. கரெக்டா? பி கியூ ஆர் எஸ் டி 5 பேரு. கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா ஆர் என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக அமர்ந்துள்ளவர் யார்? இதான் ஆறு, இது அவருக்கு ரைட் சைடு, இது அவருக்கு லெஃப்ட் சைடு. அப்ப ஆன்சர் வந்து கியூன்னு வரும். சரிங்களா? இடப்புறம் கேட்டிருக்காங்க, அப்ப ஆன்சர் கியூன்னு வரும். ஓகேவா? அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு படம் வரைஞ்சோம், அதே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10, 12% வட்டி விகிதத்தில் 9000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி என்ன? வட்டி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன? A = P × 1 + A/100 அடுத்து 1 + B/100. சரிங்களா? அப்போ 9000 × 1 + 10/100 அடுத்து 1 + 12/100. இதுல ஒன்று அடி கொடுத்துடலாம். அப்போ 9000 × 10 11/10 × 100 112/100. ஒரு 3 0க்கு 3 0 அடி ஆயிரும். அப்போ 112ஐயும் 9ஐயும் பெருக்குங்க. 9 18 1 19 10 1 19 10. அப்போ 1008ன்னு வருது. ஏதோ தப்பு பண்ணியிருக்கும். இன்னொரு 11 இருக்கு. 11ஐயும் பெருக்கணும். 11 பெருக்குனீங்கன்னா 8 0 0 1 8 0 0 1. அப்போ 8 8 0 1 1. நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வட்டி தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. 8 8 0 இங்க 11 2 20 88. சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி சம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 12. ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் ஆரின் பகா காரணிகள். ஆரோட பகா காரணிகள் என்ன சொல்லுவோம்? 2 3. அப்ப என்னோட n of a எத்தனை இருக்கும்னா 2 இருக்கும். ஃபார்முலா என்ன? P of a = n of a/n of s. அப்போ 2 ஒரு பகடை உருட்டும் போது மொத்தமா 6 வரும். அப்போ 1/3. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 13. 7 மாணவர்கள் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 7 பேர் இருக்காங்க. அவற்றோட இடைநிலை. இடைநிலைன்னு கேட்டாலே என்ன பண்ணுவோம்? ஒன்று ஏறு வரிசையில் எழுதுவோம் அல்லது இறங்கு வரிசையில். ஏறு வரிசையில் எழுதுங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 22. அடுத்து 23. அடுத்து 26. அடுத்து 28 26 28 40 42 43. 7 பேரா ஆன் நம்பர். அப்ப அந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 பிரிச்சு விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு 3 இந்த பக்கம் ஒரு 3. அப்ப நடுவில் இருக்கிறது எனக்கு இடைநிலை 28. அதுதான் வந்து நமக்கு இடைநிலையா அமையும். சரிங்களா? அடுத்த சம். முதல் 10 பகா எண்களின் வீச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீச்சு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? L - S. அதாவது மிக பெரிய மதிப்பு மைனஸ் மிக சிறிய மதிப்பு. நம்ம முதல்ல 10 பகா எண் எழுதணும். சரிங்களா? 2 3 5 7 11 அடுத்து வந்து 13
17 19 23 அடுத்து 29 10 எழுதியாச்சா 3 5 3 5 10 இதுல மிகப்பெரிய மதிப்பு என்ன 29 மைனஸ் மிக சிறிய மதிப்பு 2 அப்ப ஆன்சர் 27 டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா அடுத்து 7 ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் என்ன வந்து 10 சராசரி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 150 என கணக்கிடுவது சரிபார்க்கும் போது 140 என்பதை 130 என தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது அப்ப இது சரியானது இது தவறானது சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் வித்தியாசம் கண்டுபிடிப்போம் எதுக்குரிய வித்தியாசம்னா சரியான மதிப்பு மைனஸ் தவறான மதிப்பு சரியான மதிப்பு என்ன 140 தவறான மதிப்பு 130 அப்போ 10 அடுத்து என்ன கண்டுபிடிப்போம் அதிகரிக்கும் சராசரி இது எப்படி கண்டுபிடிப்போம் இங்க வந்த ஆன்சரை டோட்டல் கவுண்டிங்கால டிவைட் பண்ணுவோம் அப்போ டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்கன்னா 10 பேர் கரெக்டா 10 பேர் அப்போ 10ஆல டிவைட் பண்ணா 1 சரிங்களா புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி பிளஸ் அதிகரிக்கும் சராசரி சரிங்களா பழைய சராசரி என்ன கொடுத்துருக்காங்க 150 இப்போ எனக்கு எல்லாம் கரெக்டா பண்ணும்போது எவ்வளவு கூடுது ஒரு 1 கூடுது அப்ப ஆன்சரு 151 வரும் சரிங்களா டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் இதுல இந்த மாடல் சம்பந்தம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இது இருக்கும் சரிங்களா இது இந்த தொடர் வட்டி அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க ஸோ நாளைக்கு அடுத்த இதுக்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கு சரிங்களா அது கண்டிப்பா எழுதி பாருங்க எழுதி பார்த்து ஈவினிங் வந்து டிஸ்கஷன் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா அதை பார்த்து கரெக்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ